ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கார்த்திகைக்கு எப்படி அவல் பொரி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவல் பொரிக்கு தேங்காய் 2 மூடி எடுத்துக்கோங்க. 2 மூடியை நல்லா கீறிட்டு நைஸாக இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 மூடியும் கீறிட்டு நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அரிஞ்சிட்டு அதை ஒரு வாட்டி கழுவிக்கோங்க. ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க. கடாயில் தேங்காய் தண்ணி இல்லாமல் இருத்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கோல்டன் கலர் வர வரையும் நம்ம நல்லா கிளறி விடணும். அது வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுக்காதீங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். அதனால் சிம்மிலே வச்சு பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நைஸாக இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். கோல்டன் கலர் வரையும் ஆற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா வதக்கியாச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதான் பக்குவம். அடுப்பை மட்டும் சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. தேங்காவை நல்லா வதக்கிட்டோம். இப்போ நமக்கு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. வேற ஏனத்துல மாற்றி வச்சிருங்க. இப்போ பொட்டுக்கல்லையும் எள்ளையும் எடுத்துக்கோங்க. இந்த அளவு பொட்டுக்கல்ல, இந்த அளவு நாங்கள் எள்ளு எடுத்திருக்கோம். இப்போ அவல் பொரியை நல்லா புடைச்சி எடுத்துக்கோங்க. அதில் மண் தூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி பண்ணி நல்லா புடைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில 1/2 கிலோ அவல் பொரிக்கு 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1/4 கிலோ வெல்லம் கூட கம்மியாக போட்டுக்கலாம். இனிப்பு நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை நல்லா இடித்து பாவக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா அவல் பொரி நல்லா இதே மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப பண்ணீங்கன்னா உடஞ்சிரும். அதனால இவங்க பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. மண்ணுக்கு இன்னும் ஒட்டிட்டு இருந்துச்சு, டஸ்ட் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். பார்த்தீங்களா, புடைச்சா எவ்வளோ வருது. அதனால நம்ம புடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அது நைஸா மண் மாதிரியே இருந்தது. நல்லா புடைச்சிக்கோங்க. வெள்ளத்தை ஒரு ஏனத்துல கொட்டி வச்சிருக்கோம். இன்னும் அடுப்புல வைக்கல. 1/2 கிலோ அவல் பொரிக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். அதனால நீங்க கம்மியாகவும் எடுத்துக்கலாம், அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எள்ளு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரியணும். நல்லா வெடிக்குது, பார்த்தீங்களா, வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, வெடிக்குது. அந்த ஸ்டேஜில் நல்லா வெடித்தோடனே நம்ம அதே தேங்காயில் ஆட் பண்ணிக்கலாம். அதே எண்ணெய் சட்டியில் பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். அவல் பொரியை புடைச்சி சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கோம். அதோட தேங்காவும் ஆட் பண்ணிட்டோம். எள்ளையும் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பொட்டுக்கல்லையும் வறுத்துட்டு இருக்கோம். அடுப்பு சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் முழுகிற அளவு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு சொம்பு அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்.
இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் அரை கிலோ அவல் பொரிக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். நீங்கள் 1/4 கிலோ கம்மியாகவும் போட்டுக்கலாம், இல்லை இனிப்பு உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. வெல்லம் நல்லா கரையணும். அது கரையிற வரையும் நல்லா வந்து அடுப்பில் இருக்கட்டும். பாவு நமக்கு ரெடி ஆனாதான் அடுத்தது நம்ம பண்ண முடியும். நமக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. வெல்லத்தோட பக்குவம் என்னன்னா, நம்ம ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு வெல்லத்தை வந்து கரெக்டா இருக்கான்னா அதுல தண்ணியில வந்து ஊத்தி பார்த்தீங்கன்னா அது லைட்டா வந்து சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு உருட்டிட்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம். அது வரையும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெல்லத்தை. ஒரு கிண்ணத்துல இப்ப வந்து பாருங்க, ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து சுருண்டு வருதுன்னு சொல்றாங்க, இதான் பக்குவம். அதே மாதிரி கையை வச்சு பார்த்தீங்கன்னா உருட்டி தட்டிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து ஒரு வாளியில வந்து அவல் பொரி, தேங்காய், வறுத்த தேங்காய், பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலை, எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வெல்லத்தோட சூட்டோட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இதை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறணும், ஏன்னா சூடா இருக்கும். போட்டு நல்லா கிளறணும். சூடா இருக்கும், பார்த்து நல்லா பொறுமையா கிளறுங்க. கிளறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்து நம்ம பொறுமையா கிளறிக்கலாம். பொறுமையா கிளறுங்க, அது கொஞ்சம் கட்டி பிடிக்கும். அதனால வந்து சீக்கிரமா சூட்டோட கிளறி வேற ஏனத்துல தொடச்சிட்டு வாளியில வந்து மாற்றி வச்சிடலாம். இதுலேருந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வாளியை வந்து தொடச்சிட்டு வாளியில மாற்றிடலாம். வாளியை ஏற்கனவே தொடச்சி வச்சாச்சு, இப்போ அதில் மாற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து சூட்டோட வச்சுட்டோம்னா அது வந்து கட்டி பிடிக்கும். அதனால வந்து இப்பயே வந்து ஏனத்தை வந்து மாற்றி வச்சிருவோம், ஆறணும் நல்லா. அதே எண்ணத்துல வச்சா ரொம்ப கட்டி பிடிச்சிரும். இப்போ வாளியில மாத்தியாச்சு. வாளியில மாத்தினோடனே ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கார்த்திகை மாசம் அவல் பொரி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆறுன பிறகு ரொம்ப பொறுன்னு இருக்கும். வீட்டுல கார்த்திகை மாசம் பெரிய கார்த்திகைக்கு எப்படி அவல் பொரி செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கார்த்திகை மாசம் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. இது மாதிரி அவல் பொரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பொறுன்னு இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா வந்து சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்டில் பெரிய கார்த்திகைக்கு இதே மாதிரி அவல் பொரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.